இந்த மாம்பழத்தெல்லாம் கல்லு வச்சு பழுக்குறாங்க, கல் வச்சு பழுக்குறாங்க கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த கல்லு எப்படி இந்த மாம்பழத்த பழுக்க வைக்குது? அந்த கல்லுனா என்னன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, கால்சியம் கார்பைடுன்ற இந்த கெமிக்கல தான் நம்ம கல்லுன்னு சொல்றோம். ஏன்னா, அது பார்க்க கல்லு மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கால்சியம் கார்பைடு ஆக்சுவலா எப்படி இந்த மாம்பழத்த பழுக்க வைக்குதுன்னா, இது மேல தண்ணி பட்டுச்சுன்னா, இதுலருந்து அசிட்டலின் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து எமிட் ஆகும். இந்த அசிட்டலின் வந்து எத்திலீனுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கும். அசிட்டலினும், எத்திலீனும் ரொம்ப குளோஸரான ஒரு கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? ஸோ யூசுவலா ஒரு மாம்பழம் வந்து அது பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது, அதுக்குள்ள இருந்து எத்திலீன் அப்படின்ற கெமிக்கல் வந்து எமிட் ஆகும். ஓகேங்களா? இது நேச்சுரலா உருவாகுற ஒரு விஷயம். ஸோ இந்த எத்திலீன்ற கெமிக்கல் எமிட் ஆகும்போது தான் இந்த மாம்பழ சுவர்ல இருக்க ஸ்டார்ச் வந்து ஸ்வீட்டா மாறி பழம் பழுக்குது. பட் இந்த அசிட்டலினும் வந்து இந்த எத்திலீனுக்கு சிமிலரா இருக்கனால, இந்த கல்லுல இருந்து எமிட் ஆகுற அந்த அசிட்டலின் வந்து இந்த மாம்பழத்த வந்து ஃபேக்கா வந்து அது பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ப வச்சு, அதுல இருக்க ஸ்டார்ச்ச சுகரா மாத்துது. ஸோ அதனால தான் இது வந்து பழுக்குது. பட் இந்த அசிட்டலின் இருக்கிற பழத்த நம்ம கன்சியூம் பண்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய கெடுதல் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டே டு டே திங்ஸ்ல இருக்க சயின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.